வெல்கம் டு கற்றகிருப்பித்த சேனல். இப்போ என்னன்னா நம்ம 2000 கேள்விகளுக்கான லாஸ்ட் டைம் ரிவிஷன்ல நிக்கிறோம். இப்போ 200 கேள்விகள் இந்த வீடியோல இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் 8 மணிக்கு போல உங்களுக்கு ஒரு 200 கேள்விகள் வீடியோஸ் வந்துடும். இந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்ட மணி உயிரியல்ல ரொம்ப அதிகமான கேள்விகளை நாங்க எடுத்திருக்கோம். ஸோ மேம் அது 15 கேள்விகள் வருது, 20 கேள்விகள் வருது, நீங்க அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதை எங்களுக்கு தனியா எடுத்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணதுனால ஸோ உங்களுக்கு உயிரியல்ல இருந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறத விட டைமுக்கு எக்ஸாம் ஹால் போகிறது தான் ஒரு பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, ஒரு ஆசிரியர் நீங்கள் தான். ஸோ அதனால் டைமிங்க்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ என்னால் படிக்க டைம் இல்லாமல் ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணி நைட்டு நீங்கள் பிடிஎஃப் வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, இதில் 200 கேள்வி இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இவ்வளோ நாள் நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எனக்காக நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற கொஷின் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கும் எனக்கு ஊக்கமாக இருக்கும். ஸோ முதல் கேள்வியை பார்த்தலாம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கள், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகிய தாது பொருட்களை கலந்து அரைப்பது மூலம் தயாரிக்கப்படுவது எது? இதற்கு விடை சிமெண்ட். அடுத்து இரண்டாவது, சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்கப்படுவது எது? ஜிப்சம். ஸோ சிமெண்ட் ஈஸியாக காற்று படும் போது கெட்டியாயிரும். ஸோ அதை தாமதப்படுத்துறதுக்கான எது இருக்கு அப்படின்னா ஜிப்சம் தான் இருக்கு. அடுத்த மூன்றாவது கேள்வி, இங்கிலாந்தை நாட்டை சேர்ந்த ஜோசப் அஸ்பிடின் என்பவர் எந்த ஆண்டு முதலாக சிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு? 1824. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எப்படியாச்சும் வீடு கட்டிடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது கேள்வி, டேஷ் என்பது சிமெண்ட்டும் மணலும் நீருடன் கலந்த கலவையாகும். காரை அப்படின்றதா சிமெண்ட்டும் மணலும் கலந்த ஒரு கலவை. அடுத்த ஐந்தாவது கேள்வி, ஜிப்சம் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான டேஷ் நிற கனிம பொருளாகும். வெள்ளை அல்லது சாம்பல் நிறம். ஜிப்சம் அப்படின்றது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான வெள்ளை அல்லது சாம்பல் நிற கனிம பொருள். அடுத்த ஆறாவது கேள்வி, ஜிப்சத்தின் வேதி பெயர் என்ன? இதற்கு சரியான கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அப்படின்றதா ஜிப்சத்தோட வேதி பெயர். இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா HCaSO4 2H2O அப்படின்றதா இது. இந்த O4 கீழே வரும், 4 அப்படின்றது, 2ன்றது H கீழே வரும். ஸோ அப்படி போட முடியல, அதனால இப்படி கொடுத்துருக்கேன். ஏழாவது கேள்வி, ஜிப்சத்தின் பயன்கள் என்ன? இதற்கு விடை என்னன்னா உரமாக பயன்படுகிறது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது, பாரிஸ் சாந்து தயாரிப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஜிப்சம் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாருங்க. அடுத்து எட்டாவது கேள்வி, எப்சம் என்பது டேஷ் என்னும் உப்பாகும். இதற்கு விடை மெக்னீசியம் சல்பேட். இது தப்பா இருக்கு, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா MgSO4 7H2O அப்படின்றதா எப்சமோட மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்து 9வது கேள்வி, மருத்துவமனையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்துதலுக்காக டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. எப்சம் பயன்படுத்தப்படுது. அப்ப எப்சம் எதுக்கு பயன்படுத்தப்படுது? மருத்துவமனையில மனுஷனோட மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக எப்சம் அப்படின்றத பயன்படுத்தப்படுது. அடுத்து எப்சத்தோட பயன்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குது. எப்சோட பயன்பாடுகள் என்ன? மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது. தோல் நோய்களை தீர்க்கும் கழும்புகளில் பயன்படுகிறது. மூன்றாவது, விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சி ஊக்குவிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 11வது கேள்வி, பாரிஸ் சாந்து ஒரு மிக டேஷ் பொடியாகும். நுண்ணிய வெள்ளை பொடி. பாரிஸ் அப்படின்றது பாரிஸ் சாந்து அப்படின்றது ஒரு நுண்ணிய வெள்ளை பொடி தான் பாரிஸ் சாந்து. 12வது கேள்வி, பாரிஸின் வேதிப்பொருள் என்ன, வேதி பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். 15வது கேள்வி, பாரிஸ் சாந்தின் பயன்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா கரும்பலகையில் எழுதும் பொருட்கள் தயாரிக்க பயன்படுது. இரண்டாவது, அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுகிறது. மூன்றாவது, சிறைகள் வார்ப்பதற்கு பயன்படுகிறது. நான்காவது, கட்டுமான துறையில் பயன்படுகின்றது. அல்லாதது எதுன்னு கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 16வது, பீனால் என்பது டேஷ் எனப்படும் கரிம அமிலமாகும். இதற்கு கார்பாலிக் அமிலம் அப்படின்ற கரிம அமிலம் தான் பீனால். அடுத்து பீனாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? இதற்கு C6H5OH அப்படின்றதான் பீனாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்து 18வது கேள்வி,
பீனாலின் கரைசல் நிறமற்றதாக இருப்பினும் மாசு காரணமாக டேஷ் நிற கரைசலாக மாற்றமடைகிறது. இதற்கு விடை இளம் சிவப்பு. பீனால் கரைசல் நிறமற்றமா இருக்கிறதுனாலையும் மாசு காரணமா இளம் சிவப்பு நிற கரைசலா மாற்றமடையுது. அடுத்து 19வது கேள்வி, டேஷ் அதிர்வு உடைய பீட்டால் கரைசல் வாய் கொப்பளமாகவும் கிருமி நாசினியாகவும் வீடுகளில் கழிவுறை சுத்தம் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. குறைந்த அதிர்வு உடைய பீனால் அவங்க மாத்திக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி, ஒரு பரப்பின் மீதோ அல்லது இரண்டு வெவ்வேறு பொருட்களின் பரப்பின் மீதோ பூசப்படும் ஒரு வகையான பசை போன்ற பொருளை டேஷ் எனப்படும். ஒட்டுப்பொருள். ஒரு பரப்பு மீதோ அல்லது இரண்டு வெவ்வேறு பொருட்களோட பரப்பின் மீது பூசப்படும் ஒரு வகையான பசை போன்ற பொருள் என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டுப்பொருள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒட்டுப்பொருள் என்பது டேஷ் டேஷ் போன்றவை குறிக்கும் பொதுவான சொல். பசை பிசினை குறிக்கிறதா ஒட்டுப்பொருள். அடுத்து 22வது கேள்வி, ஒட்டு பொருட்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று செயற்கை ஒட்டுப்பொருள், இன்னொன்று இயற்கை ஒட்டுப்பொருள். அடுத்து 23, நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் டேஷ் ஒட்டுப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு. இயற்கை நீர்ல கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் இயற்கை ஒட்டுப்பொருள். அடுத்து 24, பஞ்சர் கடையில் பயன்படுத்தப்படும் ஒட்டுப்பொருள் எதற்கு எடுத்துக்காட்டு? செயற்கை. ஸோ அது ஒரு கம்முமா இருக்கு பசை, அது செயற்கை ஒட்டுப்பொருள். அடுத்து 25வது கேள்வி, தாவர எண்ணெய் அல்லது விலங்கின் கொழுப்பினை அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் சேர்த்து குளிர வைக்கும் போது டேஷ் கிடைக்கிறது. இதற்கு விடை சோப்பு. தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பினை அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் சேர்க்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா சோப்பு கிடைக்குது. அடுத்து 26, டேஷ் உரம் ஊட்டச்சத்து மிக்கது மற்றும் நிலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது. மண்புழு அப்படின்னாதான் உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 27, சோப்புகளின் முதன்மை மூலம் டேஷ் ஆகும். விலங்கோட கொழுப்பும் தாவர எண்ணெய் தான் சோப்போட முதன்மை மூலம். அடுத்து 28வது கேள்வி, வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு டேஷ் கரைசல் பயன்படுத்தப்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு. வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பா மாத்துறதுக்கு என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற கரைசல் தேவைப்படுது. அடுத்து 29வது கேள்வி, மனிதர்கள் விலங்குகள் அல்லது தாவரங்கள் வாழக்கூடிய பகுதி மற்றும் அவற்றின் சுற்றியுள்ள சூழலை நாம் டேஷ் என்கிறோம். சுற்றுச்சூழல். மனிதர்கள் விலங்குகள் அல்லது தாவரங்கள் வாழக்கூடிய பகுதி மற்றும் அவற்றை சுற்றி உள்ள சூழல் என்ன சொல்றாங்க? சுற்றுச்சூழல்னு சொல்றாங்க. அடுத்து 30வது கேள்வி, சூரியன், காற்று, நீர், தாது பொருட்கள் மற்றும் மண் போன்ற காரணிகள் டேஷ் உயிரற்ற காரணிகள். சூரியன், காற்று இதெல்லாம் என்னதுக்கு? உயிர் இல்லை. அப்ப இதெல்லாம் உயிரற்ற காரணிகள். 31, உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பு டேஷ் ஆகும். சூழ்நிலை மண்டலம். அடுத்து 32வது கேள்வி, மனிதர்களுடைய தலையீடுகளில் இன்றி இயற்கையாக உருவான சூழ்நிலை மண்டலம் டேஷ் எனப்படுகிறது. இயற்கை சூழ்நிலை மண்டலம். அடுத்து 33, மீன்கள், பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கும் இடம் டேஷ் நீர்வாழ் காட்சியம். அக்வாரியம் சொல்றோம் அதுதான். மீன்கள், பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கிற இடம் நீர்வாழ் காட்சியகம். அடுத்து 34, நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம் அல்லது அமைப்பு என்ன சொல்றாங்க? நிலவாழ் காட்சியகம். அடுத்து 35, தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய உயிரினங்களை நம்ம எப்படி சொல்றோம்? உற்பத்தியாளர்கள் சொல்லியிருக்காங்க. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிடுச்சுன்னா அது உற்பத்தியாளர்கள். உற்பத்தியாளர்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உற்பத்தியாளர்கள் அப்படின்றது காமனா தெரியும். ஸோ அவங்க நம்ம எப்படி சொல்றோம்? தற்சார்பு ஊட்ட உயிரிகள். அடுத்து 37, தாவரங்கள் தங்களுடைய உணவை டேஷ் மூலம் தாங்களே தயாரித்துக் கொள்கிறது. ஒளிச்சேர்க்கை. போட்டோசிந்தசிஸ் படிச்சிருக்கோம்ல அது மூலமா. அடுத்து 38, தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாத உயிரினங்கள் பிற உயிரினங்களை உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கின்றன. இத்தகைய உயிரினங்கள் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா நுகர்வோர்கள்னு சொல்றாங்க. அந்த நுகர்வோர் நம்ம எப்படி சொல்றோம்? பிற சார்பு ஊட்ட உயிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 40வது கேள்வி, தாவரங்கள் மற்றும் தாவர பொருட்களை உணவாக உட்கொள்ளும் விலங்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாவர உண்ணிகள். அடுத்து 41வது கேள்வி, தாவர உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பசு, மான், ஆடு, புலி இதெல்லாம் தாவர உண்ணிகள். புலி அப்படின்றது சந்தேகமா இருக்கும். புலியும் ஒரு தாவர உண்ணி தான். அடுத்து 42வது கேள்வி, பிற விலங்குகளை உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் எது அப்படின்னா ஊன் உண்ணிகள்னு சொல்லியிருக்காங்க. தாவரங்களையும் விலங்குகளையும் உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன், நாய், காக்கா. அடுத்து
44வது கேள்வி, தாவரங்களையும் விலங்குகளையும் உணவாக உட்கொள்ளும் விலங்கு எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா அனைத்து உண்ணிகள். தாவரத்தை சாப்பிடும் விலங்கை சாப்பிடும் அப்படின்னா அதை எப்படி சொல்லியிருக்காங்க, அனைத்து உண்ணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 45, இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்பவை எதுன்னு கேட்டிருக்காங்க, சிதைப்பவைகள். இறந்த விலங்கு மற்றும் உணவுகளை தாவரங்களை சாப்பிட்றதுனா சிதைப்பவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டுனா பாக்டீரியா, பூஞ்சை. அடுத்து 47வது கேள்வி, ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை நாம் எவ்வாறு அழைக்கிறோம், உணவு சங்கிலி. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவு சங்கிலி. அடுத்து 48வது கேள்வி, ஒரு உயிரினம் எவ்வாறு பிற உயிரினங்களை உண்பதன் மூலம் உணவையும் சத்துக்களையும் பெறுகிறது என்பதை விளக்குறது என்னது, உணவு சங்கிலி. அடுத்து 49, நிலவாழ் சூழலை மண்டலத்தில் உணவு சங்கிலி. நிலவாழ் சூழலோட மண்டலத்தோட உணவு சங்கிலி அப்படின்னா தாவரத்தை மான் சாப்பிடும், மான புலி சாப்பிடும். இதுதான் நிலவாழ்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்தை உணவு சங்கிலி அப்படின்னா நீர்வாழ் தாவரம் இருக்கும், அதை நீர்வாழ் பூச்சி சாப்பிடுது, அதை லார்வா அப்படின்றது ஒன்று சாப்பிடுது, அதை மீன் சாப்பிடுது. இதுதான் நீர்வாழ்ல நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 51, தாவரங்களை உண்ணும் விலங்குகள் டேஷ் நுகர்வோர்கள் எனப்படுகின்றன. முதல் நிலை நுகர்வோர். அதாவது தாவரங்களை உண்ற விலங்குகள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா முதல் நிலை நுகர்வோர்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் நிலை நுகர்வோரை உண்ணும் விலங்குகள் என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டாம் நிலை நுகர்வோர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாம் நிலை நுகர்வோரை உண்ணும் விலங்குகள், அதாவது பொதுவாக வேட்டையாடுற விலங்குகளை மூன்றாம் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாவரம் சாப்பிட்றது முதல் நிலை நுகர்வோர், அந்த முதல் நிலை நுகர்வோரை சாப்பிட்றது இரண்டாம் நிலை, இரண்டாம் நிலை நுகர்வோரை சாப்பிட்றது மூன்றாம் நிலை. அடுத்து 54வது கேள்வி, சில சூழ்நிலை மண்டலங்களில் மூன்றாம் நிலை நுகர்வோரையும் வேட்டையாடக்கூடிய பெரிய வேட்டையாடும் விலங்குகள் காணப்படலாம். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா நான்காம் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 55வது கேள்வி, உணவு சங்கிலியின் படிநிலைகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. உணவூட்டி நிலைகள். உணவு சங்கிலியோட படிநிலையில உணவூட்ட நிலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 56வது கேள்வி, ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் எல்லா உணவு சங்கிலியையும் ஒன்றிணைத்தால் பல்வேறு பிணைப்புகளை கொண்டுள்ள ஒரு வளைய அமைப்பு கிடைக்கும். இதனை நாம் எவ்வாறு அழைக்கிறோம், உணவு வலை. ஒரு சூழ்நிலை மண்டலத்துல எல்லா உணவு சங்கிலியும் ஒன்றிணைக்கிறதுனால பல்வேறு பிணைப்புகளை கொண்டுள்ள ஒரு வளைய அமைப்பு நமக்கு கிடைக்குது. இது எப்படி சொல்லியிருக்காங்க, உணவு வலை. அடுத்து 57, ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு அது தேவையில்லை, அதனால் அது உபயோகப்படுத்தப்படாது, இனி இதனால் எந்த பயனும் இல்லை என்று தூக்கி எறியப்படும் பொருட்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, கழிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 58, நாம் உருவாக்கும் திடக்கழிவுகளை எத்தனை வகைகளா பிரிக்கலாம், 2ஆ பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னா உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் பொருள், அதாவது மக்கும் கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத பொருட்கள், அதாவது மக்காத கழிவுகள்னு 2ஆ பிரிக்கலாம். அடுத்து 51, சுற்றுச்சூழலை காக்கும் முக்கிய வழிமுறைகள் என்னன்னா குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல். 3RRR படிச்சிருப்போம், 3R அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இது 3 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 60, டேஷ் என்பது கழிவு பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருளாக மாற்ற பயன்படுத்துதல், படைப்பாக்க மறுபயன்பாடு. 61வது கேள்வி, இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு எத்தனை கிலோகிராம், 0.45. இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் உருவாக்குற கழிவுகளோட சராசரி அளவு 0.45. அடுத்து 62, இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனை மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, 532 மில்லியன். இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 532 மில்லியன் திடக்கழிவுகள் உற்பத்தி செய்யுது. அடுத்து 63வது கேள்வி, நிலம், நீர் மற்றும் காற்றின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மையில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களை டேஷ்னு சொல்றோம், மாசுபாடுன்னு சொல்றோம். அப்போ மாசுபாடு எத்தனை வகைப்படுது, 4 வகைப்படுது. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒளி மாசுபாடு. அடுத்து 65வது கேள்வி, தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படும் சில நச்சு வாயுக்கள் மழை நீருடன் இணைந்து அம்மலையை அதிக அமிலத்தன்மை உள்ள மலையாக மாற்றுகிறது. இதனை டேஷ் என அழைக்கிறோம், அமிலமலை. அடுத்து 66, மனிதர்களுக்கு மிக முக்கிய உணவு ஆதார தாவரங்களாக விளங்குவது இது, உணவு தாவரங்கள். அடுத்து 67, நம் தாவரத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்து டேஷ் பெறுகிறோம், காய்கறிகள். அடுத்து வேர் காய்கறிகள் எதுன்னு கேட்டிருக்கோம், பீட்ரூட், கேரட். இதெல்லாம் காமனான கொஸ்டினாக இருக்கலாம், ஆனால் 6th to 8th நம்ம 2000 கொஸ்டின்ஸ்குள்ள இதெல்லாம் விடுபட்ட கொஸ்டின்ஸ், அதை எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து 69, இலை காய்கறிகள், கீரைகள் எது,
கீரைகள், முட்டைக்கோஸ், கருவேப்பிலை, இலைக்காய்கள். அடுத்து தண்டு காய்கள், கரும்பு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு. அடுத்து 72 தானியங்கள் என்பவை டாஸ் தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்கள், புல் வகை தாவரங்கள். அடுத்து 73 அவரை குடும்பத்தை சேர்ந்த தாவரங்களில் உள்ள கூடிய விதைகளை டேஷ் எனப்படுகிறது, பருப்புகள். எந்த குடும்பம்? அவரை குடும்பத்தை சேர்ந்த தாவரங்களை தான் என்ன சொல்லுவாங்க? பருப்புகள் சொல்லியிருக்காங்க. பருப்புகள் டேஷ் வளர்கின்றன, கனி உரையினுள் வளருகிறது. பருப்பு அப்படின்றது கனி உரையினுள் வளருது. அடுத்து 75வது கேள்வி, உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது? 2. உலக அளவுல கனிகள் மற்றும் காய்கறிகள் இந்தியா 2வது இடத்துல இருக்கு. 76 டேஷ் மண்டல தாவரங்களிலிருந்து பெறப்படும் நறுமண பொருட்கள் உணவிற்கு நறுமணம் ஊட்ட பயன்படுத்தப்படுகின்றது. வெப்பமண்டலம். வெப்பமண்டலத்தர தாவரங்கள் பெறப்படுற நறுமண பொருட்கள் உணவிற்கும் நறுமணம் ஊட்ட பயன்படுது. அடுத்து 77வது கேள்வி, வைட்டமின் அதிகம். வைட்டமின் சி சத்து குறைவால் வரும் கருவின்னு இருக்கு. ஸ்கர்வி போன்ற நோய்கள் மருந்தாக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் கனி எது? நெல்லிக்கனி. இப்போ வைட்டமின் சி குறைவால வர ஸ்கர்வி, அப்போ ஸ்கர்வி நோய் எது குறைவால வருது? வைட்டமின் சி. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்துறதுன்னா நெல்லிக்கனி சாப்பிடணும். அடுத்து 78வது கேள்வி, இருமல், சளி, மார்பு சளி மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜியை குணப்படுத்தும் தாவரம் இது? துளசி இலை அல்லது துளசி விதை. அடுத்து 79வது கேள்வி, மலமிளக்கியாக காயத்தை குணப்படுத்த, தோல் எரிச்சலையும் குடல் புண்ணையும் குணப்படுத்த பயன்படுத்துவது இது? சோற்று கற்றாழை. அடுத்து 80 கிருமி நாசினியாகவும் தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுவது எது? வேம்பு. அடுத்து 81 கிருமி நாசினி சிறிய காயப்பட்ட இடங்களில் தொற்று ஏற்படாமல் தடுக்க உதவுவது? மஞ்சள். அடுத்து 82வது கேள்வி, துணி செய்ய உதவும் நார்கள் எது? நெசவு நார்கள். 83 நெசவு நார்களுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி. அடுத்து கயிறு தயாரிக்க உதவும் நார் என்னது? கயிறு நார்கள். கயிறு நார்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? தென்னை. அடுத்து மெத்தை தயாரிக்க உதவும் நார்கள் என்னது? நிரப்பும் நார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தெரியாது. அப்போ நிரப்பு நார்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது? இலவம் பஞ்சு. அடுத்து 88 விதைகளின் மேற்புற தூவிகள் நார்கள் எடுத்துக்காட்டு என்னது? விதைகளோட மேற்புற தூவி நார்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பருத்தி. 89வது கேள்வி, தண்டு அல்லது தண்டிலை நார்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது? ஆளி, சணை. அடுத்து 90வது கேள்வி, இலை நார்களுக்கு எடுத்துக்காட்டு கற்றாழை. அடுத்து 91 உரிமத்தை அதாவது உரிமம்ல நிரப்பு நார்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது? தேங்காய். அடுத்து 92வது கேள்வி, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் சணல் பயிரிடப்படுகிறது? இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல தான் சணல் பயிரிடப்படுது. அது என்ன அப்படின்னா மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிஷா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா, மேகாலயா. நோட் பண்ணிக்கோங்க, 7 மாநிலங்கள்ல மட்டும்தான் சணல் வந்து பயிரிடப்படுது. ஸோ எங்க இந்தியா சணல் உற்பத்தியில் 50% விழுக்காடு உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா மேற்கு வங்கம். அப்போ இந்தியாவில் மொத்தம் சணல் உற்பத்தியில 50% எங்கதான் உற்பத்தி செய்யறாங்க? மேற்கு வங்கத்துல ஒரு உற்பத்தி செய்யறாங்க. அடுத்து 94வது கேள்வி, மரக்கட்டைகளில் இருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய வகையில் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவதால் டேஷ் ஆகும்? ஒட்டுப்பலகை. அப்போ மரக்கட்டை மேல கொஞ்சமா சீவி இதுக்கு மேல ஒன்று வைக்கிறதா என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுப்பலகைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகை கூட்டு மரப்பலகை ஆகும். அடுத்து 95வது கேள்வி, அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் டேஷ் எனப்படும்? அலங்கார தாவரங்கள். ஸோ அந்த அலங்கார தாவரங்கள் என்னென்னு பார்ப்போமா? கார்னேஷன், ஜெர்பரா, மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, இதெல்லாம் அலங்கார தாவரங்கள், வீட்டில் வைக்கக்கூடியது. அடுத்து 97 டேஷ் என்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். மூட்டு முடக்குவாதம். அடுத்து 98 ரப்பர் மரத்திலிருந்து கிடைக்கும். ரப்பர் எதிலிருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ரப்பர்ன்றது எதுல இருந்து தயாரிக்கப்படுது? பாலில் இருந்து. ரப்பர் மரத்துல இருந்து பால்ல இருந்து ரப்பர் தயாரிக்கப்படுது. அடுத்து 99வது கேள்வி, மூட்டு முடக்குவாதம் எந்த நோய்க்கான மருந்தினை எந்த கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் விஞ்ஞானிகள் நானோ உருவாக்கத்தின் மூலமா உருவாக்கியிருக்காங்க? ஸோ மூட்டு முடக்குவாதத்துக்கு எந்த மருந்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் உருவாக்கியிருக்கா? மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் நானோ ஃபார்முலா அப்படின்றது மூலமா உருவாக்கிறாங்க, பாலக்கீரை. அடுத்து 100வது கேள்வி, CDRI அப்படின்றது என்னன்னா
சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்து 100வது கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 100 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க ஒன்று பண்ண போறீங்க, லைக் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோல ஒரு 100 கேள்விகள் பார்க்க போறோம். வெட்டுப்பற்கள் மொத்தம் எத்தனை? வெட்டுப்பற்கள் மொத்தம் 8 இருக்கு. வெட்டுப்பற்களோட பணிகள் என்ன? வெட்டவும் கடிக்கவும் உதவுறது என்னது? வெட்டுப்பற்கள். அடுத்து கோரை பற்கள் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க? 4. இது ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கோரை பற்களோட பணிகள் என்ன? கிழிக்கவும் துளையிடவும் பயன்படுது. அடுத்து 5வது கேள்வி, முன் கடைவாய் பற்களின் எண்ணிக்கை 8. இதோட பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நசுக்கவும் மறைக்கவும். நம்மளுக்கு பற்களோட எண்ணிக்கை 12. இதோட பணி என்னன்னு பாத்தீங்கன்னா நசுக்கவும் மறைக்கவும் மற்றும் மெல்லவும் இதோட பணியா இருக்கு. அடுத்து 9வது கேள்வி, எந்த மண்டலத்தின் செயல்பாடுகள் நரம்பு தூண்டுணர்வை கடத்துதல்? நரம்பு மண்டலத்தோட செயல்பாடுகள் தான் நரம்பு தூண்டுணர்வை கடத்துது. அடுத்து 10வது கேள்வி, உணவு செரிமானம் அடைதலோடு தொடர்புடைய உடல் உறுப்புகளின் அமைப்பை டேஷ் என்கிறோம்? செரிமான மண்டலம். அடுத்து 11வது கேள்வி, செரிமான மண்டலம் எத்தனை தொகுப்பான உறுப்புகளை கொண்டுள்ளது? 2. அது என்ன? ஒன்று உணவு பாதை, இன்னொன்று செரிமான சுரப்பிகள். அடுத்து 12வது கேள்வி, உணவு பாதையில் ஆரம்ப துவாரகம் எது? உணவு ஃபர்ஸ்ட் எங்கன்னா வாயில தான் போடுறோம். அடுத்து வாய் குமிழிக்குள் எத்தனை இணை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றது? என்னன்னா 3 இருக்கு. வாய் குமிழிக்குள் 3 இணை உமிழ்நீர் சுரப்பி வந்து காணப்படுது. அதனால மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, இன்னொன்னு தாடை சுரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த சுரப்பி மிகப்பெரிய சுரப்பி அப்படின்னா மேலெண்ண சுரப்பி தான் மிகப்பெரிய சுரப்பி. இவை இரு கன்னங்களுக்கும் காதுகளுக்கும் கீழே அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த மேலெண்ண சுரப்பி அப்படின்றது மிகப்பெரிய சுரப்பி. இது இரு கன்னங்களுக்கும் காதுகளுக்கும் கீழே அமைஞ்சிருக்கு. எது மிக சிறிய சுரப்பி அப்படின்னா நாவடி சுரப்பி அப்படின்றதுதான் மிக சிறிய சுரப்பி. இது நாவோட அடிப்புற பகுதியில அமைஞ்சிருக்கு. அடுத்து 17வது கேள்வி, எந்த சுரப்பி கீழ் தாடையின் கோணங்களில் காணப்படுகிறது? கீழ் மற்றும் மேல் தாடை சுரப்பிகள். அடுத்து 18வது கேள்வி, உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பிசுபிசுப்பான திரவத்தினை சுரக்கின்றது? 1.5 லிட்டர். உமிழ்நீர் சுரப்பு ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் பிசுபிசுப்பான திரவத்தை சுரக்குது. அடுத்து 19வது கேள்வி, உமிழ்நீர் காணப்படும் டயலின் அமிலோஸ் என்ற நொதி ஸ்டார்ச்சை கூட்டு சர்க்கரையை எதுவாக மாத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை மால்டோஸாக, அதாவது இரட்டை சர்க்கரையா மாத்துது. அடுத்து 20வது கேள்வி, சுருங்குதல் மற்றும் தளர்வு காரணமாக இயங்குதல் எந்த உறுப்பு மண்டலத்தை செயல்படுகிறது? தசை மண்டலம். சுருங்குறது மற்றும் தளர்வு காரணம் எந்த இது அப்படின்னா தசை மண்டலம். டேஷ் தசையிலான உணர்ச்சி ஆகும். நாக்கு அப்படின்றது ஒரு தசையிலான உணர்ச்சி உருவாகும். டேஷ் என்பது மூக்கு மற்றும் வாய்க்கு பின்னால் காணப்படும் மென் படலத்தால் சூழப்பட்ட குழி போன்ற அமைப்பாகும். தொண்டை அப்படின்றது மூக்கு மற்றும் வாய்க்கு பின்னாடி காணப்படுற மென்படலம் சூழப்பட்ட குழி போன்ற அமைப்பு. அடுத்து 23, உணவு குழல் எத்தனை நீளமுடைய தசை படல குழலாகும்? 22 சென்டிமீட்டர். உணவு குழல் அப்படின்றது 22 சென்டிமீட்டர் நீளமுடைய தசை படல குழலாகும். அடுத்து 24, உணவு குழல் தொண்டையிலிருந்து உணவினை இரைப்பைக்கு டேஷ் என்னும் குடல் தசை சுவரின் சீரான சுருங்குதல் மற்றும் தளர்தல் போன்ற நிகழ்வால் கடத்தப்படுகிறது. பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற குடல் தசை சுவரோட சீரான சுருங்குதல் தளர்தல் போன்ற நிகழ்வா கடத்தப்படுது. அடுத்து 25வது கேள்வி, அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்தல் எந்த உறுப்பு மண்டலத்தை செயல்பாடுகள்? நாளமல்ல சுரப்பி மண்டலம். அடுத்து 26வது கேள்வி, இரைப்பையானது உணவு குழலுக்கும் சிறுகுடலுக்கும் இடையில் எந்த வடிவத்தில் காணப்படும் தசையிலான அகன்ற ஒரு பாகமாகும்? ஜே அப்படின்ற வடிவுல தான் அந்த தசையிலான அகன்ற ஒரு பாகம் இருக்கு. அடுத்து 27, உணவு கால்வாயில் மிகவும் நீளமான பகுதி எது? சிறுகுடல். உணவு கால்வாயை பொறுத்த வரைக்கும் நீளமான பகுதி சிறுகுடல். சிறுகுடல் எத்தனை மீட்டர் நீளம் உள்ள சுருண்ட குழல் ஆகும்? 5 to 7 மீட்டர் இருக்கு. சிறுகுடல் எவ்வளவு இருக்கு? 5 to 7 மீட்டர் இருக்கு. சிறுகுடல் எத்தனை பகுதிகள் இருக்கு? 3 பகுதிகள் இருக்கு. சிறுகுடல்ல 3 பகுதிகள் இருக்கு. அடுத்து 30வது கேள்வி, பாதுகாத்தல், கழிவு நீக்கம், இன்னும் பிற உறுப்பு மண்டலங்கள் செயல்பாடுகள் எதுனா புறச்சட்டக மண்டலம். பாதுகாத்தல், கழிவு நீக்கம், இன்னும் பிற உறுப்பு மண்டலங்கள் செயல்பாடு எது? புறச்சட்டக மண்டலம். அடுத்து 31, சிறுகுடலின் மேல் பகுதியிலிருந்து சி வடிவத்தில் காணப்படுவது
முன் சிறுகுடல், அதாவது சிறுகுடத்து மேல் பகுதியிலிருந்து சி வடிவத்துல காணப்படுறது என்ன முன் சிறுகுடல். அடுத்து பித்த நாளமும் அதாவது கல்லீரலிருந்து கணைய நாளமும் கணையீரத்திலிருந்து இணைந்து டேஷ் திறக்கின்றன. டியோடினம் அப்படின்றது திறக்கப்படுது. பித்த நாளமும் கல்லீரலிருந்து கணைய நாளமும் கணையத்திலிருந்து இணைந்து டியோடினம் அப்படின்றது திறக்கப்படுது. அடுத்து 33 சிறுகுடலின் நடுப்பகுதி டேஷ் கேட்டிருக்காங்க. ஜெஜினம் அப்படின்றதுதான் சிறுகுடலோட நடுப்பகுதி. சிறுகுடல் சுரக்கும் சுரப்பு பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுகுடல் நீர். அடுத்து 35 நமது உடலில் உணவானது புகுவதில் இருந்து செரிமானத்தின் செயல்பாடுகள் துவங்குகின்றன. இதுவே டேஷ் எனப்படும் உட்கொள்ளல். அடுத்து 36 சிக்கலான கடினமான கரைய தன்மையுடைய உணவு மூலக்கூறுகளானவை செரிவான பைகளில் இருந்து செய்யலாம். சிறிய எளிய கரையும் மற்றும் விரியும் தன்மையுடைய துகள்களாக மாறுவது டேஷ் செரித்தல். அடுத்து 37 சிறுகுடல் நீரில் டேஷ் போன்ற நெதில்கள் காணப்படுகின்றன. சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், லிப்ரோஸ் அப்படின்றது காணப்படுது. அடுத்து 38வது கேள்வி சிறுகுடலின் அடிப்பகுதியில் இருக்கும் பகுதி எது? பெருங்குடல். சிறுகுடலோட அடிப்பகுதியில் இருக்கிறது தான் பெருங்குடல். சிறுகுடலின் அதிக நீளமான பகுதி எது? இலியம் அப்படின்னு. சிறுகுடத்துல 3 பகுதி இருக்கு, அதுல இலியம் அப்படின்றது நீளமான பகுதி. அடுத்து 40 இரைப்பை சார் உடல் செயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு விடை வில்லியம் பியூமான்டன் அப்படின்றவர் தான் இரைப்பை சார் உடல் செயலியின் தந்தை. அடுத்து 41 உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பு எது? கல்லீரல். அடுத்து கல்லீரல் எந்த நிறத்தில் காணப்படுகிறது? செம்மண் நிறத்துல காணப்படுது. அடுத்து 44 பிளவுபட்ட இலை போன்ற அமைப்புடைய சுரப்பி எது? கணையம். அடுத்து 45 இரைப்பைக்கு டியோனிற்கும் இடையே அமைந்துள்ளது எது? கணையம். அடுத்து 46 செரிமான மண்டலத்தில் மிக நீளமான பகுதியான சிறுகுடல் எத்தனை மீட்டர் இருக்கு? 5 to 7 மீட்டருக்குள்ள இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து 47 தடித்த குழாயான பெருங்குடல் எத்தனை மீட்டர் நீளம் உடையது? 1.5 மீட்டர். அப்போ பெருங்குடல் 1.5, சிறுகுடல் எவ்வளவு இருக்கு? 5 to 7 இருக்கும். அடுத்து பெருங்குடல் எத்தனை பகுதி இருக்கு? அதுவும் 3 பகுதி இருக்கு. சிறுகுடலும் 3 பகுதி தான் இருக்கு. முன் பெருங்குடல், பெருங்குடல், மலக்குடல் அப்படின்னு 3 இருக்கு. அடுத்து உமிழ்நீர் சுரப்பியின் செரிமான விளைவு பொருள் எது? மாஸ்டோஸ் அப்படின்றதான் உமிழ்நீர் சுரப்பியோட செரிமான விளைபொருள். அடுத்து 50 டேஷ் அடர் சிவப்பு நிறம் கொண்ட அவரை வடிவ உறுப்பாகும். சிறுநீரகம். சிறுநீரகம் எப்படி இருக்கும்? அடர் சிவப்பு நிறத்துல இருக்கும். அடுத்து 51வது கேள்வி சிறுநீரகத்தின் டேஷ் என்ற ஒரு அடர்த்தியான வெளிப்பகுதி உள்ளது. கார்டெக்ஸ், அதாவது புரணி அப்படின்ற ஒரு வெளிப்புற பகுதி இருக்கு. அடுத்து 52 சிறுநீரகத்தில் டேஷ் என்ற மெலிதான உட்பகுதியும் காணப்படுகிறது. மெடுலா. மெடுலா அப்படின்ற உட்பகுதி மெலிதான உட்பகுதியும் காணப்படுது. டேஷ் என்பது தசையிலான குழலாகும். சிறுநீர் குழாய். அடுத்து 54 இரு சிறுநீரகங்களுக்கும் மொத்தம் எத்தனை நெப்ரான்கள் வரும்? நெப்ரான்கள் கொண்டுள்ளன. 2 மில்லியன். இரு சிறுநீரகங்களும் மொத்தம் 2 மில்லியன் நெப்ரான்களை கொண்டுள்ளது. அடுத்து 55 சிறுநீரகங்கள் மொத்தம் எத்தனை லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுகின்றன? 170 to 150. அடுத்து 50 ரத்தத்தில் உள்ள எத்தனை சதவீதம் மட்டும் வடிகட்டப்பட்டு சிறுநீரா மாறுது அப்படின்னா 1% தான் சிறுநீரா மாறுது. அடுத்து 57 எந்த ஆண்டு ஒத்த பண்புடைய இரட்டை, அந்த ஒத்த பண்புல இரட்டை இருப்பாங்க, ட்வின்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க முதலா வெற்றிகரமாக சிறுநீரக மாற்றம் செஞ்சிருக்காங்க 1954. இதான் முதல் சிறுநீரக மாற்றம். அடுத்து 58 ஆணின் உடலில் மிக சிறிய செல் எது? விந்து. 59 ஒரு சாதாரண ஆணின் வாழ்நாள் எத்தனை பில்லியன் விந்துக்கள் உருவாகின்றன? 500 பில்லியன் விந்துக்கள் உருவாகுது. அடுத்து 60வது கேள்வி விந்துவை உருவாக்கும் செயலிக்கு டேஷ் என்ற பெயர் விந்துணுவாக்கம் அப்படின்னு பேரு. அடுத்து டேஷ் மிகப்பெரிய மனுஷ செல்லி மிக பெரியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமுட்டையாம். 62 கருமுட்டையானது உருவாததால் நிகழ்வுக்கு டேஷ் என்று பேரு கருமுட்டை உருவாக்கம் அப்படின்னு பேரு. அடுத்து நமது உடலில் செரிமானமாக எத்தனை படிகள் நிகழ்கிறது? 5 படிகள் நிகழ்கிறது. உணவு உட்கொள்ளுதல், சாப்பிட்றோம், செரித்தல், உக்கிரகித்தல், தன்மயமாதல், வெளியேற்றுதல், மொத்தம் 5 ப்ராசஸ் இருக்கு. அடுத்து மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை எது? புரோதங்கள். 65வது கேள்வி மூச்சு குழாயின் துளைக்குள் உணவானது முனைவது, அதாவது உள்ள போகாம தடுக்கிறதுக்கு பேர் என்னது? குரல் வளை மூடி. மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது முனைவதை தடுப்பது குரல் வளை மூடி. அடுத்து 66 பித்தநீர் டேஷ் செரிக்க உதவுகிறது? கொழுப்புக்கள்.
அடுத்து 67 சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு டேஸ் ஆகும் நெப்ரான். அடுத்து 28 வியர்வையின் உட்கூறியது யூரியா நீர் உப்பு. அடுத்து 69 ஆண்களின் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்காக பொதுவான பாதை எது சிறுநீர் புறவழி. அடுத்து 70 பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படும் பகுதி விந்தகம். 71 சிறு குடலோடு இரைப்பை இணையும் பகுதி எது குடல்வாய் பைலோரஸ். அடுத்து 72 உமிழ்நீரோடு உணவினை கலக்குவதற்கு பயன்படும் தசையிலான உணர்வு உறுப்பு டேஷ் ஆகும் நாக்கு. அடுத்து 73 கல்லீரலால் சுரக்கப்படும் பித்த நீர் தற்காலிகமாக டேஷில் சேமித்து வைக்கப்படுகிறது பித்தப்பை. அடுத்து 74 உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி எது சிறுகுடல். அடுத்து 75 மனித உடலானது எத்தனை வெப்பநிலை இயல்பாக செயல்படுகிறது 37 டிகிரி செல்சியஸ்ல செயல்படுது. 76 உலக சுகாதார தினம் எப்போது ஏப்ரல் 7. அடுத்து 77வது கேள்வி நுண்ணுயிரின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ராபர்ட் கோ. 78 எந்த ஆண்டு ராபர்ட் கோ செம்பரி ஆடுகளில் காணப்பட்ட ஆந்த்ரராக்ஸ் என்ற நோய்கள் பாசிலாஸ் ஆந்த்ரராஸ் என்ற நுண்ணுயிரால் உருவாகுகிறது என்று சுட்டிக்காட்டியுள்ள 1876. அடுத்து 79 முதலாக நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தோற்றுவிக்கின்றன என்று கண்டறிந்தவர் ராபர்ட் கோ. அடுத்து 80வது கேள்வி ராஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஸ் உடலியல் அல்லது மருத்துவ துறைகளில் மலேரியா பரவும் விதம் பற்றிய தமது கண்டுபிடிப்புக்காக எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் 1902. அடுத்து 81 டெங்கு நோயானது டேஸ் காய்ச்சல் என அழைக்கப்படுகிறது எலும்பு முறிப்பு. அடுத்து 82 சிக்கன் குனியா என்ற நோயானது ஒற்றை இலை டேஸ் என்ற வைரஸ் ஏற்படுத்தப்படுகிறது RNA. அடுத்து 83 எந்த ஆண்டு பன்றி காய்ச்சல் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது 2009 ஏப்ரல். 84 உலக சுகாதார நிறுவனம் பன்றி காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் என அறிவித்த ஆண்டு 2009 ஜூன். ஏப்ரல்ல வந்திருக்கு, ஜூன்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இது WHO. அடுத்து 85 உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. அடுத்து 86 பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எந்த ஆண்டு H5N1 வைரஸ் தோன்றியது 1996. அடுத்து 87 பிறந்த குழந்தைக்கு தடுப்பு மருந்து PCG. அடுத்து 88 பிறந்த குழந்தைக்கு 10வது வாரத்தில் போடப்படும் தடுப்பு மருந்து TPT மற்றும் போலியோ. அடுத்து 89 2 அல்லது 3 வருடங்களில் குழந்தைகளுக்கு போட வேண்டிய தடுப்பு மருந்து TAP. அடுத்து 90 16வது வருடத்தில் குழந்தைகளுக்கு போட வேண்டிய தடுப்பு மருந்து TT மற்றும் TAP. அடுத்து 91 TAP மருந்து எதற்காக போடப்படுகிறது டைபாய்டு பாராடைப்பி A மற்றும் பாராடைப்பி BB போன்ற நோய்க்கான தடுப்பு மருந்து. அடுத்து 92 உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. அடுத்து 93 TT என்பது இரட்டை ஆன்டிஜன் அல்லது ஒருங்கிணைந்த ஆன்டிஜன் எனப்படும். அடுத்து 94 9 முதல் 12வது மாதங்களில் போடப்படும் தடுப்பு மருந்து எது தட்டமைக்காக போடுறாங்க. அடுத்து 95 15வது மாதங்கள் முதல் 2 வருடங்கள் வரை போடப்படும் தடுப்பு மருந்துகள் எது MMR. அடுத்து 96 MMR எதற்காக போடப்படுகிறது பொண்ணுக்கு வீங்கி தட்டமை ரூபெல்லா தடுப்பு மருந்து வைரஸ் தாக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பை அளிக்கின்றது. அடுத்து 97 டேஷ் என்பவை உயிருள்ள அல்லது கொல்லப்பட்ட நுண்ணுயிர்களிடமிருந்து அல்லது அவற்றின் விளைபொருள்கள் உதவியுடனோ நோயினை தடுக்கவும் அல்லது சிகிச்சை அளிக்கவும் உருவாக்கப்படும் பொருள் தடுப்பூசி. அடுத்து 98 நோய் என அழைக்கப்படும் பதமானது ஆங்கிலத்தில் டேஷல் டிசீஸ். 99 டிஸ் என்ற பொருள் எதிரானது எல்ஸ் அப்படின்றது வசதியாக, அப்போ டிசீஸ் அப்படின்னா வசதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 100வது கேள்வி. இதோட இந்த வீடியோவில் 200 கேள்வி முடிச்சாச்சு. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. எல்லாமே ஸ்கூல் புக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் 6th to 10th இம்பார்ட்டண்டாக எடுத்திருக்கோம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க. அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.